இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தியரி ரொம்ப முக்கியமான தியரியான கோல்பர்க்குடைய லாரன்ஸ் கோல்பர்க்குடைய முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரின்னு சொல்லக்கூடிய ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு, அதாவது மாரல் டெவலப்மெண்ட் தியரி அப்படின்னா என்னன்றதுடைய டைட்டிலும் அதோடைய டைட்டிலுக்கு அப்புறம் சப்டாப்பிக்கும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த டாப்பிக்கோடைய ஒவ்வொரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எப்படி பண்ணணுன்ற மாதிரி அதோடைய டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷனோட அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராமேட்டிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதோடைய எண்டிங் வரைக்கும் எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு அறிமுகம் தான் இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் எப்படி ஆர்டரைஸ் பண்ணி நம்ம படிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்பர்க்குடைய இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டைட்டிலில் அதாவது துணை தலைப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒழுக்க வளர்ச்சி என்றால் என்ன, அதாவது மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு என்றால் என்ன, மாரல் டெவலப்மெண்ட் தியரி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் கோல்பர்க்குடைய தியரி அறிமுகம், எப்படி இந்த தியரி எப்படி வந்தது, யாருக்கிட்ட இருந்து இவர் இந்த தியரி டீப்பாக எடுத்து சொன்னார் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறமா சிடிபியில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, குழந்தைகளுக்கும் இந்த தியரிக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இதிலேருந்து எப்படி அவங்க கொஷின் கேட்பாங்க அப்படின்றத பற்றியும் அடுத்தடுத்தது நம்ம கொஞ்சம் வீடியோக்களில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் மாரல் டெவலப்மெண்ட் என்றால் என்ன, ஒழுக்க வளர்ச்சி என்றால் என்ன, ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு என்றால் என்ன, கோல்பர்க்குடைய கோட்பாட்டின் அறிமுகம் என்றால் என்ன, சிடிபியினுடைய முக்கியத்துவம் என்றால் என்ன, அப்புறம் போட்டித் தேர்வுகளில் இது எப்படி நம்ம கேள்வி கேட்பாங்க, அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும் மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடக்ஷனை இப்போ பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோல்பர்க்குடைய அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவர் எங்கேருந்து வந்தார், எப்படி இந்த தியரி எழுதினார் அப்படின்றத முதற்கொண்டு அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பிறப்பு, கல்வி, உளவியல், அதாவது சைக்காலஜிக்காக அவங்களுடைய என்னென்ன பங்களிப்பு கொடுத்தாங்க, அவங்களுடைய ஆராய்ச்சியுடைய பின்னணி காரணம் என்ன, முக்கிய நூல்லாம் என்னென்ன அவங்க எழுதியிருக்காங்க, அவர் என்ன மாதிரி நூல்கள்லாம் படிச்சிருக்காரு, அவர் யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருந்துருக்காங்க, அப்புறம் இந்த கோட்பாடு உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படி சொல்லிட்டு கோல்பர்க்குடைய அவரை பற்றி பயோடேட்டாவை ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்றா பார்ப்போம். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டினுடைய வரையறை, அதாவது மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, அந்த டெஃபினேஷன் என்ன, அதோடைய மீனிங் என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக பார்ப்போம். ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டின் வரையறை என்றால் என்ன, எளிய வரையறை என்றால் என்ன, தேர்வுக்கான வரையறை எப்படி இருக்கணும், அப்புறம் இதுக்கான முக்கியமான வார்த்தைகள், அதாவது சொற்கள் என்னென்ன இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா அது எப்படி நம்ம பிஜியில் எழுதணும், பிஎட்டில் செகண்ட் இயரில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஷினு, பிஜியில் எப்படிலாம் நம்ம அட்டன் பண்ணலாம், இந்த வார்த்தைலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மார்க் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். வரையறை பற்றி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு அதோடைய மீனிங் டெஃபினேஷன் பார்த்துட்டோம். அந்த டெஃபினேஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போடுமா, அந்த டெஃபினேஷனுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்றது நமக்கு தெரியணும். அப்படி பார்க்கும்போது இந்தந்த வார்த்தைகள்லாம் படித்தாதான் அதோடைய அர்த்தத்தை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்படின்னு பார்க்கும்போது பொருள்னு பார்க்கும்போது மீனிங் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும் மாரல் டெவலப்மெண்ட் தியரிக்கான முக்கியமான வார்த்தையை ஒழுக்கம்னா என்ன அப்படின்றதுக்கான பொருள் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வளர்ச்சி டெவலப்மெண்ட்னா என்னன்றதை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒழுக்க வளர்ச்சி ரெண்டும் சேர்ந்த அதோடைய அர்த்தம் என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒழுக்க வளர்ச்சி ஒழுக்க சிந்தனை மாரல் ரீசனிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒழுக்க தீர்ப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒழுக்க நடத்தை, அதாவது பொருள், இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இந்த தியரியை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீனிங் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒழுக்க வளர்ச்சி, ஒழுக்க சிந்தனை, ஒழுக்க தீர்ப்பு, ஒழுக்க நடத்தை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில்.
அதுக்கப்புறம் நோக்கங்கள், அவருடைய முக்கிய நோக்கங்கள், ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த தியரி படிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம நோக்கம் சொல்லுவோம். அதாவது தியரி வந்து கோட்பாட்டினுடைய நோக்கம் என்ன, இந்த கோட்பாடு ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், இந்த கோட்பாடுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் என்ன சம்மந்தம், நமக்கும் அந்த கோட்பாட்டுக்கு என்ன சம்மந்தம், டீச்சர்ஸான நம்ம என்ன பண்ணணும், எப்படி இதை படிக்கணும், எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கான ஒரே இது வந்து இந்த 4 வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் அதுக்கான மீனிங்கெலாம் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நோக்கங்கள் அப்படின்னா என்னென்னா, கோட்பாட்டினுடைய நோக்கம் என்ன, தியரியுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏன் இந்த கோட்பாடு வந்து உருவாக்கப்பட்டது, இந்த கோட்பாடு எதுக்காக உருவாக்குனாங்க, எதனால் நம்ம அதை படிக்கணும், நம்ம படிக்கிறனால அதை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் குழந்தைகிட்ட அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கல்வியல் பயன்பாடு, அதை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கல்வி கற்றலுடைய விளைவுகள், நம்ம இதை கற்றுக்கிறதுனால இதனால் நமக்கு என்ன விளைவுகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து இந்த நோக்கங்களில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அடிப்படை கருத்துக்கள், அசம்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அசம்ஷன். அடிப்படையான கருத்து நமக்கு வந்து பேசிக்கே நல்லா நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஹை லெவலுக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. பேசிக்கான அந்த மீனிங், அந்த வேர்டுக்கான அர்த்தம் தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கான பொருள் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடிப்படை கருத்துக்கள் என்ன, படிப்படியான வளர்ச்சி என்னென்ன இருக்குது, அறிவாற்றல் வளர்ச்சியுடன் தொடர்பு எப்படி இருக்குது, நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய வளர்ச்சியும் எவ்வளோ லிங்கில் இருக்காங்க, ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்குது, உலக லெவலில் வந்து நம்மளுடைய நிலைகள் என்ன, நீதியுடைய அடிப்படையான சிந்தனை என்ன, நம்மளுடைய நாட்டுடைய லா எப்படி இருக்குது, வேறு நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நமக்கு டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக நம்ம ஃபேமிலியில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் ஸ்கூலில் ஒரு ரூல்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் காலேஜ், அப்புறம் நம்ம சரௌண்டிங்ஸ், நம்மளை சுற்றி என்ன, நம்ம எங்கே வேலைக்கு போகிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பற்றி அங்கங்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கும். அதான் நீதி அடிப்படையிலான ஒரு சிந்தனை எப்படி நமக்குள்ளே இருக்கணும், அப்புறம் தனிநபருக்குள்ளே எந்தெந்த வேறுபாடுகள் இருக்குன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிப்படை கருத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து சிறப்பு அம்சங்கள், ஃபீச்சர்ஸ் என்னென்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாரல் டெவலப்மெண்ட் தியரி, அது ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியும்னா, முக்கியமான சிறப்பு அம்சங்கள் அதில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு 10 பாயிண்டில் இருக்க அந்த இம்பார்ட்டண்டான ஒரு சிறப்பு அம்சங்கள், அதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோக்களில். கோட்பாட்டினுடைய இயல்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒழுக்க சிந்தனை என்னென்ன இருக்குது, அந்த ஒழுக்க சிந்தனையினால் எத்தனை நிலைகள் இருக்குது, அந்த நிலைகளில் எத்தனை படிகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் மாரல் டெல்மா அப்படின்ற ஒரு மாரல் டெல்மாவை பற்றி, அதுக்கான ஸ்டோரியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுப்போம். நீதி அடிப்படையிலானதா இல்லை எமோஷ்னல் அடிப்படையானதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப டீப்பாக படிப்போம். அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து முக்கியத்துவம், ரீசனிங்குக்கான ஒரு முக்கியத்துவம் எங்கே கொடுத்துருக்காங்க, பைகெட்டுடைய விரிவாக்கம், ஏன் இதில் வந்து பைகெட் தியரி வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத பற்றியும் நம்ம சிறப்பாக வந்து பார்க்கலாம் சிறப்பு அம்சங்களில். நெக்ஸ்ட்டு வந்து முக்கிய நிலைகள், 3 நிலைகள் இருக்குது. அந்த 3 நிலைகள் என்னென்ன, அந்த 3 நிலைகள், அதாவது 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜிலேருந்து அப்படியே அதில் டிவைட் பண்ணி ஒரு 6 படிநிலைகளாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த 6 படிநிலைகளுடைய அறிமுகத்தை பற்றியும் பார்ப்போம். அந்த படிநிலைகள் ஏன் வந்துச்சு அதை பற்றியும் ரொம்ப டீப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வயது அடிப்படையிலான வகைப்பாடு, ஒரு ஏஜுக்கும் ஒரு மாதிரியான ஒரு கோட்பாடு வந்து புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். அப்புறம் நம்ம மெமரியில் என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட் இருக்குன்றதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 3 நிலைகளை பற்றி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் முன் ஒழுக்க நிலை அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முன் ஒழுக்க நிலை, அதை இந்த 3 முக்கியமான நிலைகள் சொன்னோம்ல, அந்த 3 முக்கியமான நிலைகளில் ஃபஸ்ட்டு நிலை தான் ப்ரீ கன்வர்ஷனல் நிலை லெவல். அதை அதோடைய வரையறை, பொருள், அதை டெஃபினேஷன், மீனிங், அதோடைய ஏஜ்,
பண்புகள் ஃபீச்சர்ஸ், அப்புறம் ஆசிரியருடைய பங்கு என்ன, அப்புறம் வகுப்பறைக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன சொல்லுவாங்க, நடைமுறை எடுத்துக்காட்டு என்ன இருக்குது, அப்புறம் தேர்வு முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் ப்ரீ கன்வர்ஷனல் லெவலில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து படி 1, அதாவது ப்ரீ கன்வர்ஷன் நிலையில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கீழ்ப்படிதல் மற்றும் தண்டனை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் வந்து கீழ்ப்படிதல் மற்றும் தண்டனை அப்படின்றத பற்றி ரொம்ப டீப்பாக அதோடைய டெஃபினேஷன், மீனிங், ஃபீச்சர்ஸ், அப்புறம் சிந்தனை முறைகள், வகுப்பறைக்கான எக்ஸாம்பிள், அப்புறம் அன்றாட வாழ்க்கைக்கான எக்ஸாம்பிள், அப்புறம் ஆசிரியர் பார்ட்டிசிபேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதில் என்ன இருக்குன்றதை பற்றியும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து படிநிலை 2, அப்போ சுயநலம் மற்றும் பரிமாற்றம் அந்த ஸ்டேஜ் என்னன்றதை பார்க்கலாம். துணை தலைப்புகள் வந்து வரையறை, அதிசயம், பொருள், பண்புகள், பரிசு முறைகள், சுயநலம், எடுத்துக்காட்டு, ஆசிரியரின் பங்கு, தேர்வு குறிப்பு, அதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து வழக்கமான ஒழுக்க நிலை, கன்வர்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். அதோடைய வரையறை, பொருள், வயது, பண்பு, முக்கியத்துவம், ஆசிரியர் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். அப்புறம் படி முன்னிலை வந்து 3ல் வந்து நல்ல பையன் நல்ல பொண்ணு அவங்களுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்கும், ஸ்டேஜ் 3ல் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுடைய ரொட்டைன் தான் சேம், டெஃபினேஷன், மீனிங், ஃபீச்சர்ஸ், சமூக அங்கீகாரம், வகுப்பறை எக்ஸாம்பிள், அன்றாட எக்ஸாம்பிள், அப்புறம் ஆசிரியரின் பங்கு, தேர்வு குறிப்புகள் பற்றி பார்ப்போம். அதே சேம். நெக்ஸ்ட்டு வந்து படி 4ல் வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு பற்றி ரொம்ப டீப்பாக பார்ப்போம். அதோடைய டெஃபினேஷன், ஃபீச்சர்ஸ், மீனிங், அப்புறம் சட்டத்தை மதித்தல், பொறுப்புணர்வு, வகுப்பறை எடுத்துக்காட்டு, தேர்வு முறை, அதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து உயர்நிலை ஒழுக்கம், போஸ்ட் கன்வர்ஷனல் லெவல் அப்படின்னா என்னென்னா துணை வகுப்புகள், வரையறை, பொருள், வயது, பண்பு, முக்கியத்துவம், கல்வியுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து படி வந்து 5ல் வந்து ஸ்டேஜ் 5ல் என்ன பண்ணுவோம், அதே சேம் கான்செப்ட், ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பொருள் என்ன, வரையறை என்ன, பொருள் என்ன, பண்புகள் என்னென்ன இருக்குது, அதோடைய மனித உரிமை, சமூக நலன், எடுத்துக்காட்டு, ஆசிரியர் பங்கு, தேர்வு குறிப்பு அப்படி சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்புறம் படிநிலை 6, உலகளவிய ஒழுக்க கொள்கை அப்படின்னா என்ன, துணை தலைப்பு, அதோடைய தலைப்பு சப்டைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, வரையறை, பொருள், பண்பு, நீதி, சமத்துவம், மனிதநேயம், மனசாட்சி, எடுத்துக்காட்டு, ஆசிரியரின் பங்கு, தேர்வு குறிப்புகள், அதை பற்றி ரொம்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹெய்ன்ஸுடைய ஒழுக்க சிக்கல் வந்து ஹெய்ன்ஸ் டெல்மா, துணை தலைப்புகளான வரையறை, பொருள், ஹெய்ன்ஸுடைய கதை, மாரல் டெல்மா, ஸ்டேஜ் வாரியான பதில்கள், கல்வி முக்கியத்துவம், தேர்வு வினாக்கள் பற்றி நம்ம அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கல்வியினுடைய முக்கியத்துவம், எஜுகேஷ்னல் இம்ப்ளிமெண்டேஷன், இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கல்விசார் முக்கியத்துவம், எஜுகேஷ்னல் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்ப்போம். அது வரையறை, ஒழுக்க கல்வினா என்ன, மதிப்பு கல்வினா என்ன, ஆசிரியரின் பங்கு என்னென்ன, ஜனநாயகத்தினுடைய வகுப்பறை எப்படி இருக்கணும், வகுப்பறை பண்புகள் என்னென்ன இருக்குது, குழுக்கள் கற்றல்னா என்ன, நடத்தை மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷ்னல் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி அதோடைய ஃபுல் டீட்டெயிலாக கோல்பர்க்குடைய மாரல் டெவலப்மெண்ட் தியரியில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நன்மைகள், அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜுக்கான ஒரு டெஃபினேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் மாணவர்களுக்கான இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, ஆசிரியர்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, பள்ளிக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இந்த சமூகத்துக்கு அதனால் என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும், கல்விக்கான முக்கியத்துவம் என்ன, தேர்வுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து குறைகள், விமர்சனங்கள், லிமிட்டேஷன்ஸ், வந்து கிரிட்டிசிசம்ஸ் என்னென்ன பார்க்கணுன்னா, குறைகள் வந்து குறைகளுக்கான ஒரு டெஃபினேஷன், அதோட முக்கிய குறைகள் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் காரல் கிளியன் விமர்சனம் என்ன சொல்லியிருக்காரு, காரல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, கலாச்சார வரம்புகள் என்னென்ன இருக்குது, நம்ம கலாச்சாரத்தோடைய வரம்புகளால் நம்மளுடைய நீதிகளில் என்னென்ன மாதிரி
நல்ல விதமாகவும் இருக்குது, தீய விதமாகவும் நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பாலின சார்புனா என்ன, நடைமுறை சிக்கல்கள் என்னென்னட்டு பார்க்க, ஒழுக்க சிந்தனை, அப்புறம் ஒழுக்க நடத்தை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக இந்த குறைகளுடைய விமர்சனங்களை பற்றி நம்ம நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பைகெட் மற்றும் கோல்பர்க்குடைய ஒப்பீடு. பைகெட்டுக்கும் கோல்பர்க்கும் என்ன தொடர்பு இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அதான் அறிமுகம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்றத பார்ப்போம். அவங்க 2 பேருக்குள்ள வேறுபாடுகள் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். அப்புறம் 2 பேரையும் ஒரு அட்டவணையாக எப்படி ஒப்பிட்டு அட்டவணை மூலயமா பார்க்கலான்றதை பார்க்கலாம். அப்புறம் தேர்வுக்கான குறிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வந்து ஒன்ஸ் ரிவிஷன் பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இந்த கொஷின் ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவை எதுக்காக பார்க்குறோன்னா, ஒன்று டெட் எக்ஸாமில் இருக்கவங்களுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும், அப்புறம் சிடி டெட்லேயும் ப்ரிப்பேர் ஆகணும், டிஎன் டெட்லேயும் ப்ரிப்பேர் ஆகணும், ப்ளஸ் டிஆர்பி எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகிறவங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கேவிஎஸ், என்விஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த சிடிபியை பற்றி இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் அவங்க அதுக்கான ஆன்சர் சொல்லணும் அப்படின்றதுக்காக ரொம்ப 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 எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களோடு நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைட்டிலுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட்டட் எம்சிக்யூ கொஷின்ஸை வந்து ஒரு 50 கொஷின் ஆன்சரை வந்து நம்ம 1 மார்க் கொஷின்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான முடிவுரை, இந்த எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி இந்த எண்டிங் முடிச்சிருக்கோன்றதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்ப்போம். முடிவுரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதற்காக நான் போட்டிருக்கேன்னா, இந்த கோல்பர்க்கை பற்றி உங்களுக்கு A to Z வந்து ஒரு தியரியாக மட்டும் இல்லாமல் அந்த தியரி மூலயமா நம்ம எதுக்காக அந்த தியரி படிக்கிறோம், அந்த தியரி நம்ம படிக்கிறதுனால எப்படி எக்ஸாம்ஸ் எழுத முடியும், அந்த எக்ஸாம்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுற மட்டும் போதாதுன்னு அது எப்படி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்கும்ன்றது மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த தியரியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைட்டிலை மட்டும் நான் இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோக்கெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கான ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வீடியோவாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வர வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். இது தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்து லேர்னிங் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கான ஒரு ஆர்வம் எனக்கு வந்து வரும். இப்படிக்கு உங்கள் இந்து. நன்றி.